எண்ணும் எழுத்தும். கட்டகம் 8 தகவல் செயலாக்கம். இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் வகுப்பு வாரியா தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரை கற்றவை பகுதியில மாணவர்கள் முன்வகுப்பில் அடைந்திருக்க வேண்டிய திறன்களை நினைவுபடுத்தும் விதமான காணொளிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த QR-ஐ ஸ்கேன் செய்து அதற்கான காணொளிகளை மாணவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். செயல்பாடு 1. நுழையும் முன் பகுதியில டம்மு டம்மு டும்மு டும்மு டமாரம் போடுங்க என்ற பாடலானது இடம்பெற்றிருக்கு. இந்த QR கோடை பயன்படுத்தி பாடலை கேட்டுக்கொள்ளலாம். கருத்துருவாக்க தருணம். 4ஆம் வகுப்பு மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஆசிரியர் ஒரு பைக்குள் ஏதேனும் 3 பொம்மைகளை போட்டுக்கொள்ளணும். முதல் குழு மாணவரை அழைத்து 3 பொம்மைகளை ஒவ்வொன்றாக எடுக்க வைத்து அதன் பெயரை கரும்பலகையில் எழுத வைக்கணும். இதேபோல 2ஆம் குழு மாணவர்களையும் செய்ய வைக்கணும். ஏற்கனவே எழுதப்பட்ட வரிசையில் எடுக்கக்கூடாது என்பதையும் கூறணும். எடுத்துக்காட்டா, முதல் குழு மாணவர்கள் சிங்கம், முயல், மான் என்று எடுத்தால் 2ஆம் குழு மாணவர்கள் அந்த வரிசை முறையை மாற்றி எடுக்கணும். இதேபோல எத்தனை வழிகளில் பொம்மைகளை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை மாணவர்களை கண்டறிய செய்யணும். கற்றலின் தருணம் பகுதியில 4 ஓரிலக்க எண் அட்டைகளை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை 4 இலக்க எண்களை உருவாக்கலாம் என்பதை கீழ்மட்ட கரும்பலகையில் அட்டவணைப்படுத்தணும். மேலும் ஏதேனும் 4 பூக்களின் பெயர்களை எழுதணும். அவற்றில் ஒரு குறிப்பிட்ட பூவின் பெயரை மட்டும் முதலில் வருமாறு எத்தனை வழிமுறைகளில் எழுத முடியும் என்பதை கண்டறிய செய்யணும். இதன் தொடர்ச்சியா முறைப்படுத்தப்பட்ட பட்டியல் சுடோக்கு. கருத்துருவாக்க தருணம் பகுதியில 5ஆம் வகுப்பு மாணவர்களை 4 குழுக்களாக பிரிக்கணும். தரையில் ஒரு 4x4 கட்டங்களை வரைந்து அதில் வண்ணம் தீட்டணும். வண்ணத்திற்கு ஏற்ப எண்ணை கட்டத்திற்குள் எழுத சொல்லணும். கட்டங்களிலுள்ள எண்களை மாணவர்களை உற்றுநோக்கச் செய்து அனைத்து நிறைகளிலும் நிரல்களிலும் மற்றும் 2x2 கட்டங்களிலும் 4 எண்களும் ஒருமுறை மட்டும் அமைந்திருப்பதை உற்றுநோக்கச் செய்து சுடோக்கோவை அறிமுகப்படுத்தணும். கற்றலின் தருணம் பகுதியில ஒவ்வொரு குழுவிற்கும் ஒற்றை எண்கள் 1 முதல் 7 வரையிலும், இரட்டை எண்கள் 2 முதல் 8 வரையிலும், 5இன் மடங்குகள் 5 முதல் 20 வரையிலும் மற்றும் 1 முதல் 4 வரை எண்கள் எழுதப்பட்ட சுடோக்கு அட்டைகளை கொடுத்து விடுபட்ட சரியான எண்ணை எழுதி சுடோக்கு புதிரை நிறைவு செய்யணும். சிப்பிக்குள் முத்து பகுதியில சுடோக்கு புதிர் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை மாணவர்களுக்கு கூறணும்.